ஓகே. ஸோ எனக்கு இது ஐடிஎம் ப்ரீவியஸாக சொன்னால் ஆக்சுவலி இந்த பையர் கேண்டில் தான் நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பையர் கேண்டில் இங்கே வரும்னு சொல்லி தான் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து என்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வந்து கடைசியாக வந்ததுக்கு ரீசன் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்கல்ஃபிங் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த என்கல்ஃபிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷனை வந்து செல்லர் கொடுத்துருக்கான். ஸோ இருந்தாலும் அடுத்த கேண்டலுக்கு செல் போகலாமா இல்லை கால் போகலாமாங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர் ஆக்டிவாக இருக்கானா இல்லை பையர் ஆக்டிவாக இருக்கானா, ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி என்கல்ஃபிங் பண்ணி அவன் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இங்கே க்ளோஸ் ஆகும்போது செல்லர் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். பட் அதே டைம் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இந்த இடத்துல பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு ஸ்ட்ராங் பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு இங்கே பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பையர் செல்லரை விட பையர் ஃபர்ஸ்ட் ஆக்டிவாக இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணேன், பைக்காக ட்ரேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இந்த இது வந்து